ஸ்ரீ குருப்யோ நமஹ. எல்லோருக்கும் நமஸ்காரம். சுபதினம். என்னுடைய சுபதினம் பதிவுகளை பார்த்து பாராட்டிய பலர் ஒரு விண்ணப்பமும் வைத்தார்கள். அதாவது உங்க அப்பா பிரம்மஸ்ரீ டி.எஸ். பாலகிருஷ்ண சாஸ்திரிகள் அவர்களுடைய கதா காலட்சேபத்திலிருந்து சுவையான பகுதிகளை கூட இந்த மாதிரி தொகுத்து போடலாமே அப்படின்னு கேட்டாங்க. அதை ரொம்ப ஸ்ட்ராங்கா இன்சிஸ்ட் பண்ணது என்னுடைய உயிர் நண்பர் மாது பாலாஜி. அதற்கிணங்க இன்றிலிருந்து ஒரு புதிய தொகுப்பு கொண்டு வரோம். அதற்கு பேர் தான் பிரம்மஸ்ரீ டி.எஸ்.பி. ஹரிகதா என்ற தொகுப்பு. இந்த தொகுப்புல அவங்க கேட்டுட்டா மாதிரியே அப்பாவுடைய கதைகள், அது வால்மீகி ராமாயணமோ மகாபாரதமோ தியாகராஜ சரித்திரமோ நந்தனார் சரித்திரமோ பாகவதமோ ஏதாவது ஒரு கதையிலிருந்து சுவையான ஒரு பகுதி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான். அந்த வகையில இந்த ஆரம்பமாக இன்று என்னன்னாக்க, அப்பாவுடைய நூற்றாண்டு விழா, அதாவது சென்டினரி போன வருடத்திற்கு முந்தைய வருடம் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி அயோத்தியா அஸ்வமேத மகாமண்டபம் மாம்பலம் அங்கு நடந்தது. அதற்கு காஞ்சி காமகோடி ஜெகத்குரு ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் தலைமையேற்று நடத்தி கொடுத்தார். அந்த நிகழ்ச்சியில அப்பாவுடைய கதையிலிருந்து ஒரு 5 நிமிடம் தொகுப்பு திரையிடப்பட்டது. அது குரு குஹ ஜெயதி என்ற ஒரு அப்பாவுடைய சிடியில் இருந்து. குரு குஹ ஜெயதி என்பது முத்துசுவாமி தீட்சிதர் அவர்களுடைய சரித்திரம். அந்த பகுதியை பெரியவாவும் பார்த்து ரசிச்சார். அந்த 5 நிமிட தொகுப்பு தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அப்பா தியாகராஜர் சம்பந்தமான தியாகராஜ சரித்திரம், தியாகராஜ கிருத்திகள், தியாகராஜ ராமாயணம் அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் தெரியும். சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான முத்துசுவாமி தீட்சிதர் அவர்களுடைய சரித்திரமும் அப்பா நிறைய சொல்லியிருக்கா. இப்ப நாங்க பார்க்க போறது ஒரு சின்ன அப்பாவுடைய 5 மினிட்ஸ் கிளிப்பிங். முத்துசாமி தீட்சிதர் அவருடைய சரித்திரத்துல அவர் கங்கையில ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அங்க ஏதோ அவரை நோக்கி மிதந்து வருது. மனித உடலோன்னு நினைப்போம், அது இல்ல, ராமா என்ற அக்ஷரங்கள் எழுதிய ஒரு வீணை. அந்த வீணையை அவர் எடுத்துக்கொண்டுதான் மிகப்பெரிய ஒரு கிருதி இயற்றும் வல்லமை பெற்றார் என்பது வரலாறு. ஆனால் இந்த பீஸ்ல அப்பா நம்முடைய மனித உடலுக்கும் வீணைக்கும் உடைய ஒற்றுமையை விளக்குகிறார். இது முத்துசாமி தீட்சிதர் சரித்திரத்தில் இருந்தாலும் அப்பா ஒரு தியாகராஜ கீர்த்தனை, அதாவது சோபில்லு சப்தஸ்வர அந்த கீர்த்தனையில நாபீஹிருத் கண்ட ரசனா என்ற இடத்தை இதோடு விளக்கி முடிக்கிறார். அந்த கங்கா ஜலத்துல இறங்கி ஸ்நானம் பண்ண வந்திருக்கிற போது அந்த தீர்த்தத்திலே என்னமோ மொதந்து வருது. கங்கையில மொதந்து வரும் எத்தனையோ ஸ்நானம் பண்றவாள்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும். கங்கையில மொதந்து வரபோது இது பார்த்தாராம் எதிரே வருகிறது. எப்படி? ராமாங்கிற அக்ஷரம் தெரியுது. அதுல ராமாங்கிற அக்ஷரம் ஜலத்துக்கு மேலே தெரிகிறது. கிட்ட கிட்ட வரபோது அதனுடைய சொரூபமானது மனுஷனுடைய சரீரமாய் அமைஞ்சிருக்கு. மனுஷனுடைய சரீரம் எப்படி யோக ஆசனத்தில் உட்கார்கிற போது அமையுமோ அது மாதிரி அமர்ந்திருக்கு. அதான் வீணா. வீணாங்கிற வாத்தியம் இருக்கு. அதுதான் மனுஷனுடைய பத்மாசன யோக ஆசனத்தில் உட்காருகிற போது அவனுடைய உடம்பு நிறை எப்படி இருக்குமோ அது மாதிரி அமைஞ்சிருக்கிற வாத்தியம் அது. பத்மாசனம் போட்டு உட்கார்ந்து இருக்கிறவன் அவனுடைய உடம்புல இருக்கிற கீழ்ப்பறம் அதனுடைய குடம், முதுகெலும்பு அதனுடைய தண்டு, சிரசுதான் அதுக்கு மேலே இருக்கிறதான தாரங்கள். அதுல பூரகம் கும்பகம் ரேச்சகம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் பிரம்மரந்திரம் முதலானதான் அதனுடைய விடைகள். உள்ளே ஓடும்படியான இடா பிங்களா நாடிதான் அதனுடைய நரம்புகள். தம்புராவிலே காணப்படும்படியான சாரணை அனுசாரணை என்ற 2 தந்திகள் இடா பிங்களாங்கிற நாடி. நம்ம சரீரத்தில் இடா பிங்களா என்ற நாடி சரீரமே ஒரு வீணை. அந்த சரீரமேங்கிற ஒரு வீணையத்தான் வச்சுக்கிட்டு நம்ம பாடுறோம். வாத்தியங்களிலே எப்படி சப்தங்கள் உண்டாகிறதோ அது மாதிரி நம்ம சப்தங்களானது நம்ம சரீரத்திலே உண்டாகிறது. நம்முடைய நாபி, ஹிருதயம், கண்டம், நாக்கு, மூக்கு இந்த இடம் வழியாய் வருது. அதை தியாகராஜ சுவாமிகள் சொல்லியிருக்கார். நாபி கல்டரசனம் நாபி கல்டரசன நாபி
இந்த ஸ்தானத்திலேருந்து உண்டாகிறது ஒவ்வொரு வெட்டுகள் ரிஷப காந்தார மத்தியம தெய்வத நிஷாத பிரயோகங்கள். ரிஷபம் காந்தாரம் மத்தியமம் தெய்வத நிஷாதம், இந்த ஸ்வரங்கள் சஞ்சாரம் ஆலயம். ரிஷபத்திலே 3, காந்தாரத்திலே 3, மத்தியமத்தில் 2, தெய்வத்திலே 3, நிஷாதத்திலே 3. ஆனால் அசையாமல் இருக்கிறது, ஒரே ஸ்தானமாய் இருக்கிறது சாங்கிற ஷட்ஜம். ஷட்ஜம் ஷட்ஜமம்னு சொல்றோம். ஷட்ஜம் 6வது இடத்திலே உண்டாகிறது. அந்த 6வது இடம்தான் ஷண்முகனுடைய இடம். அவருக்கு பேர் ஷண்முகன். 6வது இடத்திலிருந்து உண்டானவர் ஷட்ஜம் ஷண்முகன். அது எது? ஈஸ்வரனிடத்தில் இருக்குங்கிறார். இந்த சரீரமே அதனுடைய சுரூபம் தான். தரரு சாமாதுலலோ தரரு சாமாதுலலோ பரகாயத்ரி ஹிருதயமுல தரரு சாமாதுலலோ பரகாயத்ரி ஹிருதயமுல சுரபூசுர மானசமுதம் வேதங்களிலிருந்து எடுத்து பிரம்மா இந்த சங்கீதத்தை கொடுத்தவர். இந்த சங்கீதம் நம்ம இடத்துல எப்பொழுதுமே இருக்கு, நம்ம விருத்தி பண்ணல. சில பேர் பாடுறா, சில பேர் பாட முடியல. பாட முடியாத வாழ்க்கெல்லாம் சங்கீதம் இல்லைன்னு உள்ள இருக்குது. உள்ள இருக்கிறத தோண்டி இருக்கணும். பூமிக்குள்ளே ஜலம் இருக்கிற மாதிரி இருக்கு. பூமிக்குள்ள இருக்கிற ஜலத்தை எடுத்து பறிச்சு அதை தோண்டி தோண்டி எடுக்கிற போது ஜலமானது ஊற்றா வர மாதிரி எல்லாரிடத்திலையும் இந்த சங்கீதம் இருக்கு. அது ஈஸ்வரன். இந்த முத்துசாமி தீட்சிதர் கதையில கூட ஒரு தியாகராஜ கிருதி ரெஃபரன்ஸ் அப்பா கொடுக்க முடியுது. அதான் அவருடைய யூனிக்னஸ். பார்த்து ரசித்தீர்களா? ஓகே, இதே மாதிரி அடுத்த வாரமும் எங்க அப்பா பிரம்மஸ்ரீ டி.எஸ். பாலகிருஷ்ண சாஸ்திரிகள் அவருடைய கதா பிரவச்சனத்திலிருந்து ஒரு தொகுப்பு உங்களை நாடி வரும். ஸ்ரீ குருப்யோ நமஹ. நமஸ்காரம். பிரம்மா நாரத ஏவ ச பிரதிமயோ சங்கீத சாகித்யயோ யோ ராமாமிருதபான நிர்ஜித சிவः தம் தியாகராஜம் பஜே.